நமோ பகவதே வாசுதேவாய. நம்ம 16வது நரநாராயண அவதாரம் தக்ஷயாகம் அப்படின்ற தசகத்தை நாராயணியத்தில் பார்த்துட்டு வரோம். அதில் முதல் ஸ்லோகம் வரைக்கும் பார்த்தோம். அதாவது தக்ஷ பிரஜாபதி எப்படி தன்னுடைய 16 பெண்களை யார் யாருக்கு கொடுத்தார் அப்படின்றத பார்த்தோம். அப்போ தக்ஷனுடைய மகள் மூர்த்தி பீன்றவங்க யமனுக்கு கொடுக்கப்படுறாங்க. அவள் 2 பேருக்கும் நர நாராயணன் 2 பேர் பிறக்கிறாங்க. இப்படி அவளுக்கு பிறக்கும் பொழுது ஸ்வதா அப்படின்றவளை பிருத்ரு தேவதைக்கும், 13 பெண்களை தர்ம தேவதைக்கும், ஸ்வாகாவை அக்னி தேவதைக்கும், சதி அப்படின்ற பார்வதி தேவியை கிரீசருக்கும் அதாவது ஈஸ்வரனுக்கும் அந்த தக்ஷ பிரஜாபதி கொடுக்குறார் அப்படின்றதையும் நம்ம போன ஸ்லோகத்தில் முதல் ஸ்லோகத்தில் பார்த்தோம். இப்போ 2வது ஸ்லோகம் பார்க்கலாம். மூர்த்திர்ஹி தர்ம கிருஹிணி சுஷுவே பவந்தம் நாராயணம் நரசகம் மஹிதானுபாவம் யஜ்ஜன்மணி பிரமுதிதா கிருத சுதூர்ய கோஷாஹ புஷ்போத்கரான் பிரவவ்ரஷுர் நுணுபுஸ்ரௌகாஹ. அப்போ தர்மதேவதையின் மனைவியான மூர்த்தி அப்படின்றவங்க நாராயணனான உம்மையும் ரெட்டையாக நரன் அப்படின்ற தோழரையும் பெற்றெடுக்கிறாங்க. நர நாராயண அப்படின்னு 2 பேரையும் அந்த தர்மதேவரின் மனைவி மூர்த்தி பெற்றெடுக்கிறாங்க. பெரும் புகழ் படைச்ச உம்முடைய நரநாராயண அவதாரத்தில் மகிழ்ச்சி பொங்கின தேவகணங்கள் முரசுகளை முழங்குறாங்க, பூமாரி பொழிஞ்சு துதிக்கிறாங்க. புஷ்போத்கரான் பிரப விருஷுர், அதாவது பூமாரி பொழிஞ்சு உம்மை துதிச்சாங்க இல்லையா, உம்முடைய அவதாரமானதை அவள்லாம் துதிச்சாங்க இல்லையான்னு இந்த ஸ்லோகம் நமக்கு சொல்கிறது. தைத்தியம் சஹஸ்ர கவச்சம் கவச்சை பரீதம் சாஹஸ்ரவத்சர தப சமராபிலவ்யைஹி பர்யாய நிர்மித தப சமரௌ பவந்தோ சிஷ்டைக கங்கடமமும் யஹதாம் சலீலம். அப்போ நரநாராயணர்கள் ஒருத்தரை மாற்றி ஒருத்தர் தவத்தையும் யுத்தத்தையும் செஞ்சுட்டுருக்கா. ஒருத்தர் தவம் பண்ணுறச்சே ஒருத்தர் போய் யுத்தம் பண்ணி தைத்தியர்களை சம்ஹாரம் பண்ணிட்டுருக்கா. அதாவது தைத்தியர்கள்னால் இங்கே அசுரர்கள். அப்போது தைத்தியர்களை சம்ஹாரம் பண்ணுறது ஒருத்தர் போய் தவம் இருப்பாள். ஏன்னா 1000 வருஷம் தவத்தினுடைய பலனாக வெல்லக்கூடிய சஹஸ்ர கவச்சன் அப்படின்ற அசுரனை வெல்ல முடியும்னு அவன் வரம் பெற்றுட்டு இருக்கான். அதனால் எல்லா கவசங்களையும் உடைத்து அவன் ஒரே கவசத்தோடு நிற்கல அவனை கொல்ற லீலையை இந்த நரநாராயணமூர்த்தி பண்ணினார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ சஹஸ்ர கவச்சனை நரநாராயணமூர்த்தி வதம் பண்ணுற ஸ்லோகம்தான் இந்த ஸ்லோகம், 3வது ஸ்லோகம். அன்வாச்சரன் உபதிசன் அபிமோக்ஷ தர்மம் த்வம் பிராத்ருமன் பதரிகாஸ்ரம மத்யவாத்சீஹி சக்ரோததே சமதப்தபோபல நிஸ்ஸஹாத்மா திவ்யாங்கணா பரிவிருத்தம் பிரஜிகாயமாரம். அப்போது சக்கரன் அப்படின்னு இங்கே குறிப்பிடப்படுறது இந்திரனை குறிப்பிடப்படுறது. மாறன்ற சொல்லு மன்மதனை குறிக்கக்கூடியது. அப்போ சகோதரனோட கூடி மோட்ச தர்மத்தை அனுஷ்டிச்சுருந்து உபதேசம் பண்ணிட்டு நீர் பத்திரிகர ஆசிரமத்தில் நீங்கள் வாசம் பண்ணினீங்க, நரநாராயணமூர்த்தி வாசம் பண்ணினார். அப்போ தேவேந்திரன் உங்களுடைய புலநடகத்துலேயும் தவத்துலேயும் பொறாமல் வச்சுட்டு தவத்தை கலைக்க மன்மதனையும் தேவதாசிகளையும் அனுப்பி வச்சான் இல்லையா. அப்போ திவ்யாங்கனா திவ்யமான அங்கமுடைய அந்த தேவதாசிகளை உங்களுடைய தவத்தை கலைக்க விரும்பி நரநாராயணனுடைய தபஸை கலைக்க விரும்பி இந்திரன் அனுப்பி வச்சார் அப்படின்னு இந்த ஸ்லோகம் சொல்கிறது. காமோ வசந்த மலயானில பந்துசாலி காந்தா கட்டாட்ச விசிகைர் விகசத் விலாசைஹி வித்யன் முகுர் அகம்பமுதீக்ஷ்யத்வாம் பீதஸ்த்வயாத ஜகதே மிருதுஹாசபஜா. அப்போது வசந்த ருது, மலை மாருதம் இந்த உறவினர்களோடு சேர்ந்துட்டு மன்மதன் தேவதாசிகளின் லீலா விலாசங்களையும் கடைக்கண் பார்வைகளுடைய அம்புகளாலையும் பல விதமாக தாக்கப்பட்டு இப்படியெல்லாம் அந்த நரநாராயணனுடைய தபஸை இவாளெல்லாம் கலைக்க பார்க்குறா. ஏன்னா மன்மதன் வரார், தேவதாசிகளை அழிச்சுட்டு வரார். அப்போ இவாளுடைய இதால் அவள் அசைக்க முடியாதவராக இருக்கார் அந்த
நரநாராயணமூர்த்தி அதை பார்த்து பயந்து போயிடுறா அவள்லாம். அப்போ புன்முறுவல் பூத்த உம்மால பின்வருமாறு அவன் சொல்லப்பட்டான் இல்லையா, நீர் அவனை பார்த்து இப்படி பேசினீர் இல்லையான்னு இந்த ஸ்லோகம் சொல்கிறது 5வது ஸ்லோகம். இதோடைய தொடர்ச்சியை நம்ம அடுத்த பகுதியில் பார்க்கலாம். நரநாராயணமூர்த்தா நமஹ.